40:31. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. இந்த கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் என்பது வார்த்தையை கேட்டுட்டு வாக்குத்தத்தங்களை விசுவாசித்துட்டு நிச்சயமா கர்த்தர் பொய்யுரையாதவர், பொய்யுரையாத தேவன் சொன்ன வார்த்தை நிறைவேறிய தீருன்னு வார்த்தைக்கு காத்திருக்கிறாங்க பாருங்க. அவங்க சிறு பிள்ளைகளாக இருக்கலாம், வாலிப பிள்ளைகளாக இருக்கலாம், திருமணமானவர்களாக இருக்கலாம், வயது மூப்பில் இருக்கிறவங்களாகவும் இருக்கலாம். யாரெல்லாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு காத்திருக்கிறாங்களோ அவர்கள் செட்டைகளை என்ன செய்வாங்க? நல்லா சொல்லுங்களேன், நல்லா சொல்லுங்க. செட்டைகளை அடித்து உயர எழும்புவார்கள். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. நம்ம ஒவ்வொரு பிரச்சனையை பார்க்கும் பொழுது அந்த பிரச்சனை உங்களை உருவாக்கி கொண்டு இருக்கிறது, அதை தெரிந்து கொள்ளுங்க. ஆமென். ஹல்லேலூயா. இந்த இடத்துல எதை மாடலாக காட்டுறாரு? கழுக. தேவன் தனக்கு ஒப்பாய் 2 அனிமலை பற்றி பேசுகிறாரு. ஒன்று லயன். லயன்றது என்ன? த கிங் ஆஃப் ஃபாரஸ்ட் இல்லையா? காட்டு ராஜா. எதுதான்? சிங்கம். அதனால தான் யூத ராஜ சிங்கம்னே தன்னை வெளிப்படுத்துகிறார் ஆண்டவர் வார்த்தையில். அதே போல் கழுகுகள் சுமக்கிறது போல நான் உன்னை சுமந்திருக்கிறேன். நிறைய வசனம் கோட் பண்ணி எடுத்துகிட்டு வந்தேன். அப்போ கழுகு என்ன செய்யும்? குஞ்சுகளை சுமப்பது போல நானும் உன்னை அவ்வளோ பாதுகாப்பாக வைக்கிறேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறாரு. அப்போது இந்த கழுகுகளை பார்க்கும்போது ஏன் ஆண்டவர் கழுகு சொல்கிறாரு? எத்தனையோ பறவைகள் இருக்குல்ல, தனக்கு ஒப்பாய் அவர் கழுகு சொல்கிறாரு. கழுகு என்ன செய்யணும்? கழுகுடைய கேரக்டரே தனி. கழுகுன்றது என்ன அப்படின்னா த கிங் ஆஃப் ஸ்கை. அது என்னது? வானத்து அரசன் வந்தார். உபாகமம் 32:11-12, உபாகமம் 32:11-12, யாத்ராகமம் 19:4, சங்கீதம் 91:4. அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார். தமது சிறகுகள், கழுகுடைய சிறகுகள். சரிங்களா? இந்த கழுகு என்ன செய்யும்? இது எதற்கு அரசன் சொன்ன? வானத்து அரசன். இது இந்த கழுகு பொல்லாதது, இது பயங்கர பவர் உடையது. அதோடைய பார்வை கிலோமீட்டர் கணக்கில் ஷார்ப்பாக பார்க்கும். ஒன்று பார்த்துருச்சுன்னா அதை எடுக்காமல் விடவே விடாது. இது பறக்கிறதுக்கு பாருங்களேன், எப்போ நல்லா அலாதி இன்பமாக பறக்குமா, புயலும் காற்றும் மழையும் வரும்பொழுது ஒரே குஜாலாயிடுமா இந்த கழுகுக்கு. அதாவது பிரச்சனை போராட்டத்தின் மத்தியில் இது தன்னுடைய வலிமையை பெருக்கி கொள்ளுமா. புயல் அடிக்கும் போது எல்லாம் உலகமே உள்ளே போய் ஒளிஞ்சுக்குமா, கழுகு மட்டும் கூண்டை விட்டு வெளியில் வர ரெடி ஆகிடுமா. அது ரெடியாகி பறக்க ஆரம்பிக்குமா. வெளியில் வந்து ஒரே ஒரு முறை இப்படி அடிச்சிருச்சுன்னா 1 மைல் வேகத்தில் பறந்து போயிட்டுருக்கோம். அப்படியே போகுமா. அந்த ரெக்கையை அடிக்கவே அடிக்காதான். சும்மா எழுதி வைக்கலாம் ஆண்டவர், செட்டைகளை அடித்து உயர எழும்புவார்கள். ஹல்லேலூயா. உண்மையாலுமே சொல்கிறேன், கர்த்தருடைய பிள்ளைகள் பிரச்சனை வரும்பொழுது பயப்படாதீங்க, சவாலாக யோசிங்க. நீங்கள் இதை குறித்து நல்லா விளங்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 10 கிலோ பிரச்சனை கொடுங்கன்னு கேட்டே வாங்குவீங்க. நான் கொஞ்சம் முன்னேறணும், நான் இன்னும் கொஞ்சம் உயர எழும்பணும், என் வாழ்க்கையில் நான் கீழே இருக்கிறேன், ஒரு 10 கிலோ பிரச்சனை கொடுங்க, எனக்கு கர்த்தருடைய வசனம் இருக்குது, நான் ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொல்லி இந்த கழுகு பாருங்க, அவர் உண்டாக்கினது, கர்த்தர் உண்டாக்கினது. அதனால தான் அந்த கழுகுக்கு தன்னை ஒப்பா ஆண்டவர் பேசுகிறாரு. கழுகு சுமக்கிறது போல தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார். கழுகு தனது செட்டைகளை அடித்து உயர எழும்புது அப்படின்னா அது என்ன செய்யுது? அந்த புயலையும் காற்றையும் கண்டு அந்த வேகத்துக்குள்ளே இது போயிடுமா, அந்த பிரச்சனையே பயன்படுத்தி மேலே வந்துடுமா. ஒரு ஹல்லேலூயா. மழை பெய்யுதுன்னு சொல்லி எல்லாரும் போய் உலகமே ஒளிந்து கொண்டு தன்னை பாதுகாப்பு வைத்துக் கொள்கிறதா நினைக்கிறாங்க. ஆனால் இந்த கழுகுனை செய்வான், என்ன மழை இது, என்ன ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லி எங்கேருந்து மழை வருது? மேகத்துலேருந்து மரம் வருது. அந்த மேகத்துக்கு மேலே போய் அழகாக தன்னுடைய சட்டைகளை விரித்து ரம்யமாய் இந்த உலகத்தை உல்லாசமாய் பார்க்குமா. ஒரு ஹல்லேலூயா. ஒவ்வொரு பிரச்சனையும் தேவனுடைய பிள்ளைகள் இப்படித்தான் நீங்க சந்திக்கிறீங்க. நீங்க ஏன் பிரச்சனை கண்டு பயப்படுறீங்க? இந்த பிரச்சனையில கர்த்தர் உங்களை லிஃப்ட் அப் பண்றாரு. பயமா இருந்துச்சுன்னா இந்த வசனத்தை எடுத்து வாசிங்க. என்ன இந்த பிரச்சனை ஒரேடி அடிச்சு என்னை எழும்ப பண்ணுவாரு. ஹல்லேலூயா. காலை ஜபத்துக்கு ஆயத்தமாய் வாழை பிள்ளைங்க 5 மணிக்கு வந்து ரெட்டியாக உட்காந்துரு, 10 நிமிஷம் வரைக்கும் இந்த வசனத்தை வாசி. கர்த்தாவே, நான் இன்னைக்கு எந்த பிரச்சனையும் பார்க்காம, ஒருவேளை பிரச்சனை வந்தனா அந்த பிரச்சனையை ஒரேடி அடிச்சு டமால் என்னை எழுப்பிடுங்க ஆண்டவரை. நீ வாழ்றாரு. கர்த்தரோட கையை கோருங்க. ஆண்டவர் கரம் நீட்டி கொண்டு இருக்க, என் கைக்குள்ள வா, என் கையில வா, உன்னை நான் வரைஞ்சு வச்சிருக்கிறேன், என் உள்ளம் கைகளில் வரைஞ்சு வச்சிருக்கிறேன்.
அந்த உள்ளங்கைகள்னா 2 கை ஒன்னா சேர்த்தாதான் உள்ளங்கைன்னு சொல்றாரு. உள்ளங்கையிலன்னு சொல்லல, உள்ளங்கைகளிலே வைத்திருக்கிறேன்றாரு. நீ போகும்போதும் வரும்போதும் தேவ தூதர்களை கொண்டு அவர்களுடைய கரத்தில் உன்னை ஏந்தபடி அவனுக்கு நான் கட்டளையிட்டு இருக்கிறேன் ராஜா. சும்மா பாஸ்டர் அழைப்பெல்லாம் கிடையாது. எதுவுமே வேணான்னு வந்து நிற்கிறோங்க. நாங்கள் ₹1 கொடுத்தாலும் ஆண்டவர் கொடுத்தா. ஒருவேளை நான் சிங்கப்பூரில் பெரிய கோடீஸ்வரி ஆகி பீத்திட்டு கடந்திருப்பேன். அதெல்லாம் நமக்கு சொல்லிக் கொடுக்க வேணாம். பீத்துறதெல்லாம் உருவாக்க அங்கதான். உலகத்தில் இருக்கிறத நம்பாத, கர்த்தருடைய வார்த்தையை நம்பு. ஆமேன், ஹல்லேலூயா. நல்லா ஆண்டவருடைய வார்த்தையை பிடிச்சுக்கோங்க. நீங்க பிள்ளைகளா பிறந்திருக்கலாம், தாய் தகப்பன. எங்களுக்கு வேலை என்ன தெரியுமா? உன்னை நல்லா வளர்க்குறது தான் எங்களுக்கு வேலை. மற்றபடி உங்களுக்கு எல்லா உயர்வுகளையும் கர்த்தர் தான் தரணும். அவர் தான் எங்களுக்கு உங்களை கொடுத்தாரு. பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சொத்து. கர்த்தர் தான்ப்பா பிள்ளைகளை எங்களுக்கு கொடுத்தாரு. நீங்கள் எங்களை கையில் கேட்குறீங்க ஈஸியாக. கல்யாணம் ஆனவங்க எல்லாருக்கும் பிள்ளை இருந்துச்சா? இல்லையே. இன்னைக்கு போய் பாருங்க, எத்தனை பிள்ளை இருந்தாலும் கர்த்தருக்காக வளர்க்கணும். வளர்த்தே தீரணும். சொல்லுங்க, வளர்த்தே தீருவேன். வளர மாட்டேன்னு ஸ்ட்ராங்காக இருக்கிற புதிய ஏற்பாடு சபை பிள்ளைகளே, இனி நீங்கள் வளருவீர்கள். இனி நீங்கள் துளிர் விடுவீர்கள். உங்கள் எதிர்காலம் பிரகாசமாகும். ஏதோ ஒரு தோல்வியை பார்த்துட்டு இதுதான் வாழ்க்கைன்னு நினைச்சு சோர்ந்து போயிடாத. தாவீது தன்னுடைய மகனை குழந்தை செத்து போயிடுவான்னு பொழுது அவன் உழுறான், உபவாசம் இருக்கிறான், புரள்றான், அழுகுறான், போராடி பார்த்தான். குழந்தை செத்துருச்சுன்னு ஏஞ்சி குளிச்சுட்டு அவன் கேஷுவலாக சாப்பிட்டு ஏஞ்சி போயிட்டு இருக்கிறான். இன்னைக்கு அதை தான் நீங்கள் இன்னைக்கு நல்லா செஞ்சு சமைச்சு சாப்பிடுங்க. கர்த்தர் உங்களோட கூட இராவிட்டால் நீங்கள் எங்களோடையும் இருக்க முடியாது. கர்த்தரை பிடிச்சிக்கோ. உனக்கு இருக்கிற தாய் தகப்பனுக்காக. ஹல்லேலூயா. நல்ல தாய் தகப்பனை நல்லா கனம் பண்ணுங்க. வசனம் சொல்லுது இல்லை, உன் தாயையும் தகப்பனையும் கனம் பண்ணு, அப்போதான் வாய்ஸ் நாள் பெருகும். இல்லைன்னா என்ன செய்யும்? எப்போ குறையுது, எப்போ போகுது, எப்போ வருதுன்னு சொல்ல முடியாது. உன் ஆயுசை எங்கே வச்சிருக்கிறாரு? ஏன் என்னை பெத்தன்றல அவங்ககிட்ட தான் வச்சிருக்கிறாரு. சொல்லி முடிச்சிடுறேன். ஒரு மகன் தன்னுடைய தகப்பனை முதியோர் இல்லத்தில் சேர்க்க அழைச்சிட்டு போனானா. திரும்ப ஞாபகப்படுத்துகிறேன், நீங்கள் எங்களுக்கு பிறக்கல, கர்த்தர் உங்களை எங்களுக்கு கொடுத்துருக்கிறார். தாயின் கருவிலே உருவாக்கும் முன்னே உன்னை பேர் சொல்லி அழைத்து தான் உனக்கு தாய் தகப்பனை உண்டாக்கி உன் பரம தகப்பன் எங்களுக்கு உங்களை கொடுத்துருக்கிறார். நல்லா விளங்கிக்கணும். ஏன் என்னை பெத்தன்ற கேள்வியை முதல்ல தப்பு. கர்த்தரை பார்த்து நீ கேட்குற அந்த கேள்வியை. ஆதியிலே நீங்கள் தேவனோட கூட தான் இருந்தீங்க. ஏன் நீ உனக்கு போய் பிறந்தம் பாரு, நீ பெரிய பெரிய அழகு நீ நினைச்சல. நீ படுற பிரச்சனையெல்லாம் நீ பார்த்து அம்மா தெய்வமே அடி. எங்கள் பாவி அப்படி தான் வீட்டுக்குள்ளே வந்தா, எங்கே என் தெய்வம்? எங்கள் வீட்டிலலாம் பயங்கர காமெடி போகும். உள்ளே வரும்போதே ஏதாவது ஒன்றா, எங்கே என் தெய்வத்தை காணும், எங்கே என்னை பெத்த தாயை காணோம்னு சொல்லிட்டே வருவா. காலையில் வாக்கிங் 5:30 போகிறா பாருங்க. அப்போ கூட போய் டோரை திறந்து எங்கள் அப்பா ஃபோட்டோவை பார்த்துட்டு தான் போகிறான். இன்றைக்கி தான் நான் அதை கவனிக்கிறேன். உயிரோடு இருக்கும்போது எங்கள் அப்பா மதிக்கவே இல்லை. செத்த பிறகு புத்தி வந்து ஃபோட்டோ போய் பார்க்குறா. சரி, ஏதோ படத்தையாவது பார்க்குறாளேன்னு நான் நினச்சிக்கிட்டேன். சரி, அந்த மகனை என்ன செய்கிறான், தகப்பனை கொண்டு போய் ஒரு ஆசிரமத்தில் சேர்க்க போகிறான். அந்த ஆசிரமத்தில் சேர்க்கும்போது எந்த தகப்பனுக்கு மனசு வரும்ல, தன்னுடைய மகனை விட்டு போகிறோமேன்னு. ஆனால் தைரியமாக போய் 2 பேரும் உட்காந்து அங்கே ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறாங்க. உங்களுக்கு இந்த அதாவது ஃபுட்டு வந்து வெஜ் இருக்குது, நான்வெஜ் இருக்குது, நீங்கள் எது சாப்பிட்றீங்கன்னு. அப்போது அவன் மகன் சொல்கிறான், நீங்கள் நான்வெஜ்ஜே போடுங்க அப்படின்னு சொல்கிறான். அப்போ அப்பா சொல்ல, வேணாப்பா வெஜ்ஜே இருக்கட்டும்ப்பா, வேணாப்பா ஜாஸ்தியாகும்ப்பா காசுன்றாரு. இல்லைப்பா பரவாயில்ல நான்வெஜ் இருக்கட்டும். சரி, ரூமுடைய டைப் வந்து வித் ஏசி வித்தவுட் ஏசி இருக்குது. வித் ஏசினா மாதத்தில் 15,000 ஆகும். வித்தவுட் ஏசினா 10. பரவாயில்ல, ஒரு 5,000 தானே. உடனே அப்பா சொல்ல, வேணாப்பா ஏசி வேணான்றாரு. உடனே மகன் சொல்கிறான், இல்லைப்பா பரவாயில்ல, ஒரு 5,000 தான் டிஃப்ரென்ஸாக இருக்குது, நீங்கள் வித் ஏசி வச்சுக்கோங்க. சரிங்க அப்படின்ட்டு அப்போ ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறாங்க. அது மாதிரி ஒரு கேள்விக்கும் பதிலை சொல்லி நல்லா பண்ணிட்டான். சரி, ரெஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்சிச்சு. உடனே அவன் சொல்கிறான் அப்பாட்ட, இருப்பா நான் போயிட்டு திங்ஸை கொண்டுட்டு வந்துடுறேன்ட்டு காரில் இருக்க திங்ஸை எடுக்க போகிறான். அப்போது காரில் இருக்க திங்ஸை திறந்தோடனே வீட்டிலேருந்து அவங்க ஒய்ஃப் கால் பண்ணுறாங்க. என்னங்க போய் சேர்த்துட்டிங்களா? நல்லபடியாக சேர்த்துட்டோம். அப்புறம் உடனே இது மாதிரி ஏசியோட தான் போட்டிருக்கேன், நல்லா ஃபுட்டெல்லாம் அரேஞ்ச் பண்ணிருக்கேன். சரி, அப்புறம் ஏதாவது முக்கியமான விசேஷன்னு வீட்டுக்கு வருவாரா அப்படின்னு கேட்க.
இல்ல நம்ம சில டைம் ஊருக்கு போவோம். அந்த நேரத்தில அவர் வந்து வீட்ல தனியா இருப்பாரு. உடனே பார்த்துக்கலாம். நான் போயிட்டு அவர பொ ப முடிச்சுட்டு வந்து நான் கால் பண்றேன். சரின்னு சொல்லிட்டு அப்படி அவர் பேசிட்டு இருக்கும்போதே அவங்க அப்பா அங்கேருந்து வராரு. அவங்க அப்பா இங்கேருந்து வந்தவுடனே அந்த ஆசிரமத்த நடத்திட்டு இருக்கிற ஃபாதர் வந்து அவங்க அப்பாவோட பேசிட்டு இருக்காங்க 2 பேரும். பேச்சுவார்த்தை முடிஞ்சிருது. அப்புறம் இவரு போன உடனே ஃபாதர் அப்பா ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்களாப்பா? சந்தோஷம். நாங்க பத்திரமா பார்த்துக்குறோம். நீங்க கவலையே படாதீங்கன்னு சொல்லிறாரு. உடனே அந்த பையன் கொண்டு போய் அவங்க அப்பாவ விட்டுட்டு வெளில வரும்போது அந்த அவங்க அப்பா விட்டுட்டான். உள்ள போயிட்டாரு. அவங்க அவங்க ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணாங்க. வாங்க ரூம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அழைச்சிட்டு போயிட்டாங்க. அப்ப அந்த பையன் அங்கேருந்து வந்து ஃபாதர் நிக்கிறாரு. ஃபாதர் எங்க அப்பா உங்களுக்கு முன்னமே தெரியுமா? ஆமா ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி பழக்கம் அவரு. அப்படியா? ரொம்ப சந்தோஷம் ஃபாதர். தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க இருக்கிறது எங்க அப்பாவுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். கொஞ்சம் உங்கள்ட்டயும் பேசி ரிலாக்ஸ் பண்ணுவாருன்னே. ஆமாப்பா நீ சொல்றது உண்மைதான். ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி இங்கேருந்து தான் ஒரு அனாதை பிள்ளைய தத்தெடுத்துட்டு போனாரு ஒரு பையன் நினச்சேன்னாரு. அப்போ அவன் யோசித்து பார்த்தானா, நான் அனாதையாக இருந்து இவ்வளோ தூரம் வளர்த்த ஒரு அப்பாவை கொண்டு வந்து அனாத ஆசிரமத்தில் பெற்றோர் பாதுகாப்பகத்தில் விட்டுட்டோமேன்னு சொல்லி அவன் வேதனைப்பட்டானான். அவன் பெற்ற பிள்ளையா இருக்கலாம், அவங்க பெறாத பிள்ளையா இருக்கலாம். ஆனால் சரியான நேரத்தில் நீ உன்னை பெற்றோருக்கு கட்டுப்படுத்தி வாழும் பொழுது மட்டும்தான் நீ உயர்த்தப்படுவ. கர்த்தர் அப்போ தான் உன்னோடு கூட இடைப்பட முடியும். நான் சொல்கிறேன், இன்னைக்கு நாங்கள் பெற்றெடுத்த பிள்ளைகள் சரீரத்தில், ஆனால் ஆவிக்குரிய ரீதியில் தேவனுடைய பிள்ளைகள். நீங்கள் உங்களை இன்னைக்கு வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் தேவனோடு நான் கனெக்ட் பண்ணுறேன். நீ பாடி தேவனோட ஒப்புரவாயிரு, வேதத்தை வாசித்து தேவனோட ஒப்புரவாயிரு. அவருக்கு தான் தெரியும். உன்னை நாங்கள் பெற்றெடுக்கும் பொழுது உன் அழகையும் கலரையும் பார்த்து தான் சந்தோஷப்பட்டோம். ஆனால் தேவன் மாத்திரம்தான் உனக்காக வச்சிருக்கிற திட்டங்களை பார்த்து சந்தோஷப்பட்டார். இன்னைக்கு அந்த திட்டமெல்லாம் நிறைவேறுனா நீ கர்த்தரோட போயிடு, நீ கர்த்தரோட பேசு, கர்த்தர் வார்த்தை தியானி. வார்த்தை மட்டும்தான் உங்களை உருவாக்க முடியும், எங்களால் அல்ல. ஒரு ஆமென் சொல்லி ஜெபித்து நிறைவு செய்வோம்.